ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். குருகுலவாசம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி என்று பகவானே சொன்னது போல், தர்மம் தப்பாமலே சில இயற்கையான ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது யவ்வனத்துக்கென்று சாஸ்திரமே அங்கீகரித்தது. நாளடைவில் கர்ம அனுஷ்டானங்களின் பலம் ஏறி ஏறி ஆசை, கோபம் முதலான வேகங்களெல்லாம் தாமாக குறைந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்போது கொஞ்சம் கிழத்தனமான வயசும் வந்திருக்கும். இந்த சமயத்தில் வார்த்ததேக முனிவிருத்தீனாம் என்கிறான் காளிதாசன். கிழப்பருவம் ஆரம்பிக்கிற காலத்தில் முனிவர்களை, தபஸ்விகளை அடுத்து உபதேசங்களை பெற்று ஆசைகளை போக்கிக் கொண்டு விராகம் வீதராகம் என்று சொல்வார்கள், ஆசை போன நிலையை. அப்படிப்பட்ட விரக்தியுடன் நிறைய பகவத் தியானம், தபஸ், ஆத்ம சிந்தனை என்று ஈடுபட வேண்டும். வானப்பிரஸ்தம் என்ற இந்த ஆசிரமத்தில் வீடு வாசலையும் பிள்ளை குட்டிகளையும் விட்டுவிட்டு பத்தினியை மட்டும் கூட அழைத்து கொண்டு போய் காட்டிலே வைதிக கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ண வேண்டும். அந்த அனுஷ்டானத்துக்கு சகாயம் செய்வதற்காகத்தான் பத்னி, விஷய சுகத்துக்காக அல்ல. அப்புறம் கடைசி ஸ்டேஜ் யோகேனாந்தே தனுத்யஜாம், அதாவது வைதிக கர்மாக்களையும் விட்டுவிட்டு சந்நியாசியாகி சரீரத்தை விடுகிற போது கொஞ்சம் கூட அழுகை இல்லாமல் பேரானந்தமாக பரமாத்மாவுடன் இரண்டரச் சேர்ந்து விடுகிற யோகமாக மரணத்தை ஆக்கிக் கொண்டு விட வேண்டும். அந்த பேரானந்த மோட்சத்துக்கு எங்கே அஸ்திவாரம் போட்டிருக்கிறது என்றால், சைசவே அபியஸ்த வித்யானாம் என்று பால பருவத்தில் படிக்கிற போதே போட்டிருக்கிறது. அப்பொழுது போட்டு கொடுத்த மாரல் ஃபவுண்டேஷன் தான் அப்புறம் ஜன்மா முழுக்க கை கொடுத்து கொண்டே வந்து குழந்தையாக இவன் படித்த உபனிஷத்தின் லட்சியமான ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை இவன் முடிவிலே சாதிக்க துணை செய்கிறது. குழந்தை பருவத்திலேயே ஒழுங்கில் கொண்டு வந்துவிட வேண்டும். ஒழுக்கத்திற்கு முதல் அங்கமாக என்ன வேண்டும்? பணிவு, அடக்கம், வினயம், கட்டுப்பாடு இருந்தால்தான் ஒழுக்கத்தோடு முன்னேற முடியும். கட்டுப்பட்டு நடப்பதற்கு அடக்கம் முதலில் வேண்டும். அகங்காரம் போனால்தான் அடக்கம் வரும். சகல சீலங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது வினயம்தான். மருந்தை விட பத்தியம் முக்கியம். கல்வி என்கிற மருந்தை விட வினயம் என்கிற பத்தியம் முக்கியமானது. இந்த வினயத்தை தான் பழைய காலத்தில் மாணாக்கனின் பிரதான லட்சணமாக வைத்தார்கள். வினயமுடையவன் என்ற பொருள் கொண்டதான வினேயன் என்றே மாணாக்கனுக்கு பேர். இந்த வினயகுணம் வருவதற்காகவேத்தான் முக்கியமாக அவனை குருகுலவாசம் என்று ஒரு ஆச்சாரனிடத்திலேயே வாழும்படியாக கொண்டு விட்டார்கள். 8 வயசுக்குள் உபநயனம் பண்ணி குருகுலவாசத்திற்கு அனுப்பினார்கள். உபநயனம் என்றால் என்ன? நயனம் என்றால் அழைத்து போவது. கண்ணில்லாதவனை இன்னொருத்தந்தான் அழைத்து போக வேண்டி இருக்கிறது. இதிலிருந்து கண்தான் நம்மை அழைத்து போகிறது என்று தெரிகிறது. எனவேதான் அதற்கு நயனம் என்று பெயர். உப என்றால் சமீபத்தில் என்று அர்த்தம். உபநயனம் என்றால் சமீபத்தில் அழைத்து போகிறது. எதற்கு அல்லது யாருக்கு சமீபத்தில்? குருவுக்கு சமீபத்தில்தான். அதாவது குருகுலத்தில் கொண்டு விடுவதற்கு பூர்வாங்கம்தான் உபநயனம். இதுவரை குழந்தையாக மனம் போனபடியெல்லாம் விளையாடிக் கொண்டிருந்தவன் இப்போதுதான் ஒரு பொறுப்போடு கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டதான ஒரு ஆசிரமத்தை ஏற்கிறான். இங்கே ஆசிரமம் என்றால் பர்ணசாலை என்று அர்த்தமில்லை, வாழ்க்கையின் ஒரு நிலை என்று அர்த்தம். இந்த முதல் ஆசிரமத்திற்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று பெயர். இங்கே குருதான் முக்கியம். முதலில் ஆசிரமத்தில் இவனுக்கு சகலமுமாக இருப்பது குருதான்.
கடைசியில் சந்நியாச ஆசிரமத்திலும் இன்னொரு குரு வருகிறார். இப்போது போட்ட பூணூலை கத்தரித்து போடுவதற்கு அந்த குரு வந்தாக வேண்டும். முதல் குரு சொல்லிக் கொடுத்த உபனிஷத் லட்சியமான பிரம்மத்தை இவன் சாட்சாத்காரம் பண்ணுவதற்கு சகாயம் செய்வதற்காக அந்த துறவியான குரு வருகிறார். குரு பரம்பரை என்று நாம் நமஸ்காரம் பண்ணுவதெல்லாம் அந்த சந்நியாசி குருமார்களைத்தான். ஆனால் அந்த குருவிடம் அந்தியத்திலாவது நாம் போகிறதற்கு யோக்கியத்தை உண்டாக்கி தருபவர் யார் என்றால், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நமக்கு சகல வித்தியைகளையும் தரும் இந்த குருதான். இவர் அவரைப் போல் சந்நியாசி அல்ல, கிரகஸ்தர் தான். கடைசி குரு பிரம்மவித், அதாவது பிரம்மத்தை அறிந்தவர் என்றும், முதல் குரு வேதவித், அதாவது வேதத்தை அறிந்தவர் என்றும் சொல்வதுண்டு. இந்த வேதவித்துக்கு பிரம்மத்தை பற்றி படிப்பறிவு நிறைய உண்டே தவிர அனுபவ ஞானம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இவரும் ஒரு பிரம்மவித்திடம் போய் இனிமேல்தான் சந்நியாசம் வாங்கி கொண்டு பிரம்மத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டும். ஆனால் இதனால் இவர் மட்டம் என்று இல்லை. ஆசிரம தர்மப்படி வாழ்க்கையின் எந்த ஸ்டேஜில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பவர் இவர். மாணாக்கன் வினயனாக இருக்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட வினயத்தை அவனுக்கு ஊட்டுபவராக, அவனது இயல்பான மரியாதைக்குரிய பாத்திரராக இவர் வாழ்ந்தாக வேண்டும். நல்ல கர்மானுஷ்டா தாத்தாவாக இருக்க வேண்டும். தர்மிஷ்டராக இருக்க வேண்டும். மாணாக்கனிடம் கண்டிப்பாக இருந்து திருத்தும் போதே மாதா பிதாக்களை விட்டு தன்னிடம் வாசம் செய்ய வந்திருக்கிற அந்த குழந்தையிடம் பரிவுள்ளவராக இருக்க வேண்டும். வினேயன் என்பது போலவே மாணாக்கனுக்கு அந்தேவாசி என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. அந்தேவாசி என்றால் உடன் வசிக்கிறவன் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். உபநயனம் என்னும் போது சமீபத்தில் அழைத்து போகிறது என்பதை குருவுக்கு சமீபத்தில் அழைத்து போகிறது என்று பொருள் கொண்டது போல, அந்தேவாசி உடன் வசிக்கிறவன் என்றாலும் குருவுடன் வசிக்கிறவன் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். வாஸ்தவத்தில் அந்தே என்றால் உடன் என்றோ பக்கத்தில் என்றோ அர்த்தமில்லை. அந்தே என்றால் உள்ளுக்குள்ளே என்றுதான் அர்த்தம். அந்தரங்கம், அந்தராத்மா, அந்தர்யாமி என்றெல்லாம் சொல்லும்போது அந்த என்றால் ஹிருதயத்துக்குள்ளே என்று அர்த்தம். அம்மாதிரி ஆச்சாரியன் தன் ஹிருதயத்துக்குள்ளேயே சிஷ்ய பிள்ளைகளை அழைத்து வைத்து கொண்டு விட வேண்டும். அத்தனை அன்பு காட்ட வேண்டும். சிஷ்யனிடம் இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதை ஆற்றாவிட்டால் இவருக்கே பெரிய ஹானி உண்டாகும். இந்த காலத்தில் உபாத்தியாயர்கள் பையன் உருப்பட்டால் என்ன, உருப்படாவிட்டால் என்ன, நம் சம்பளம் எப்படியும் வருகிறது என்று இருக்கலாம். அந்த மாதிரி குருகுலம் நடத்துகிறவர் இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே குரு சிஷ்ய உறவு வெறும் வியாபார ஒப்பந்தம் மாதிரி இல்லை. இப்போதுள்ள படிப்பு முறை பிஸ்னஸ் கான்ட்ராக்டுக்கும் ஒரு படி கீழே. பிஸ்னஸில் கூட ஒரு விலையை கொடுத்தால் அதற்கான ஒரு வஸ்துவை தரத்தான் வேண்டும். ஆனால் எங்கேயோ சம்பளம் கொடுத்த ஒரு மாணாக்கன் ஃபெயில் ஆனால் கூட அது உபாத்தியாயரை பாதிப்பதில்லை. குருகுலம் நடத்துகிற பழைய கால குருவோ ஒரு மகத்தான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது என்ன? சிஷ்ய பாவம் குரும் விரஜயத் என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது சிஷ்யன் பண்ணுகிற பாவம் குருவையே சேர்கிறது. இவனுக்கு வெறும் படிப்பை மட்டும் சொல்லித்தராமல் இவனை ஒழுக்கம் உள்ளவனாகவும் அவர் ஒழுக்கம் உள்ளவன் ஆக்கவும் அவர் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றாவிட்டால் அதற்கு தண்டனை உண்டு. சிஷ்யனை இவர் யோக்கியனாக்க முடியவில்லை. அவன் ஒரு பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவம் சிஷ்யனை தாக்காது, அவனை சீர்திருத்த தவறிய குருவையே சென்றடையும். ஒரு குடும்பத்தில் பத்னி ஒழுங்கு தப்பி நடந்தால் அதன் பாப பலன் அவளை தாக்காது, அவளை நல்வழிப்படுத்த தவறிய புருஷனைத்தான் சேரும். தேச காரியத்திலே ஒரு பிரஜை தப்பு பண்ணினால் அதற்கான பாபம் அவனை திருத்தி வைக்காத ராஜாவைத்தான் சேரும். அந்த ராஜாவே பண்ணும்படியான பாபம் அவனை நல்வழிப்படுத்த தவறிய ராஜ புரோகிதரை சேரும். நீதி சாஸ்திரத்தில் இப்படியாக ஒரு பர்த்தாவுக்கும் ராஜாங்கம் நடத்துகிறவனுக்கும்
ஆச்சாரியனுக்கும் ரொம்ப பெரிய பொறுப்பை தந்திருக்கிறது. ராஜா ராஷ்டிர கிருதம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் விரஜயத். ஒரு பர்த்தா என்றால் மனைவியையும், ராஜாவானவன் குடிமக்களையும், குரு என்கிறவன் சிஷ்யனையும் அதட்டி அதிகாரம் பண்ணி கொண்டிருப்பதற்காக ஏற்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் ஆதீனத்தில் உள்ளவர்களை நல்வழிப்படுத்த கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். அந்த கடமையை நிறைவேற்ற தவறினால் தங்கள் ஆதீனத்தில் இருக்கிறவர்களின் பாவங்களை தாங்களே வாங்கிக் கொள்ள வேண்டியவர்கள் ஆவார்கள். சிஷ்ய பாவம் குரும் விரஜயத் என்று தெரிந்து கொண்டிருந்த பழைய கால குரு எப்படி இருந்திருப்பார்? சிஷ்யனை நல்வழிப்படுத்துவதற்காக ஆத்மசக்தி பெற்றவராக தம்மை பண்ணி கொண்டிருப்பார். அதாவது தாமே முன் உதாரணமாக அந்த நல்வழியில் நடந்து காட்டிக் கொண்டிருப்பார். எங்களிடத்தில் உள்ள நல்ல நடத்தைகளை நீ பின்பற்று என்று தைத்திரிய உபனிஷத்தில் குரு சிஷ்யனிடம் சொன்னது இதைத்தான். அப்படிப்பட்டவரிடத்தில் ஒரு ஜீவனை பால்யத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இத்துடன் குருகுலவாசம் என்ற இந்த பெரிய அத்தியாயத்தின் 2வது பகுதி நிறைவு பெற்றது. இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்.